Hi students, நம்ம exercise 2.9ல sums பார்க்கலாம். First நமக்கு என்ன வருது? Find the sum of three கொடுத்துட்டு 2n terms வரைக்கும் கேட்குறாங்க. அப்ப 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube dot 2n terms. இப்போ நமக்கு வந்து இது கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 cube 1 cube இருக்க மைனஸ் பிளஸ் 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube. இப்போ n terms, இப்போ nth term என்ன இருக்கும் யோசிங்களா கொஞ்சம். இங்கே 2 இருந்தால் இங்கே 1 இருக்கு, 4 இருந்தால் 3 இருக்கு. அப்போ 1 கழிச்சு சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதே போல் இது ஈவன் நம்பர், இது இந்த ஆட் நம்பர் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் இப்படி பாருங்களா. இப்போ 2n cube சரிங்களா மைனஸ் 2n minus 1 whole cube இப்படி போலாம் பாருங்க. சப்போஸ் நீங்க n வேல்யூ 1 போடுங்களா, 1 போட வரும் 2 into 1 2 cube கரெக்டாக இங்கே இருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க. அதே போல் இங்கே வரும் 1 போடும்போது 2 into 2 minus 1 1 வந்துடும் 1 cube கரெக்டாக இங்கே இருக்குங்களா. சப்போஸ் 2 போட வரும் 2 to 4 cube இங்கே கரெக்டாக இருக்குங்களா. 4 cube இருக்கா. இங்கே வரும் 2 to 4 minus 1 3 cube கரெக்டாங்களா. அப்போ இந்த nth term இப்படி இருக்கும், இந்த ஃபார்ம் தான் இருக்கும். 2n cube minus 2n minus 1 whole cube. இது அப்போ இது எப்படி போகலாம், சம்மேஷன் போகலாமா. இது எப்படி போகலாம்னா சம்மேஷன் ஆஃப் சரியா 2n cube மைனஸ் இந்த 2n minus 1 whole cube. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலாம், நமக்கு சம்மேஷன் போட்டு இதை a cube minus b cube ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல. a cube minus b cube சரிங்களா. ஃபார்முலா a minus b into a square plus ab plus b square ஃபார்முலா ஓகேங்களா. அப்போ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் a minus b a minus b 2n மைனஸ் b சொல்லும் போது இங்கே 2n மைனஸ் தான் மைனஸ் b இந்த 2n மைனஸ் 1. அப்போ மைனஸ் மட்டும் என்ன ஆகும், 2n மைனஸ் ஆகிடும் 1 ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ புரியுதா உங்களுக்கு. a மைனஸ் b சொல்லும்போது a வந்து 2n தான், மைனஸ் b சொல்லும்போது என்ன பண்ணும், இந்த மைனஸாக மல்டி பண்ணும். இப்போ 2n ஆகும் மைனஸ் ஆகிடும், மைனஸ் 1 ஆகும் ப்ளஸ் ஆகிடும். இன்ட்டு a ஸ்கொயர் நாங்கள் வந்து 2n தானே 2n ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியா a என்னதுங்க 2n b என்னது 2n மைனஸ் 1 plus b square அப்பனது 2n minus 1 whole square சரியா. இப்போ இங்க plus 2n minus 2 கேன்சலா. ஜஸ்ட் 1 இன்றது 1 அப்படியே 1 வச்சுக்கலாம், நமக்கு அதை விட்டுடலாம். இப்போ 2n ஸ்கொயர்னு அர்த்தம் நமக்கு ஆக்சுவலாக 4n ஸ்கொயரா. இது இங்கே மல்டி பண்ணலாமா 2n to 2n 4n ஸ்கொயர் மைனஸ் 2n. அடுத்து நம்ம இது a plus ஹோல் ஸ்கொயர் போகலாமா. a ஸ்கொயர்னா இங்கே 2n ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா. அடுத்தது இப்போ இந்த ஃபுல் ப்ராக்கெட் தேவையில்லைங்க. 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தானே 2 இன்ட்டு a இந்த 2n b என்னது 1 ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் இல்லை. ஸோ இங்கே மைனஸ் 2ab வரும் இல்லையா. நான் மைனஸ் இருக்குங்க மைனஸ் 2 பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் வாங்க. 2n 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் 8n ஸ்கொயர் பண்ணலாமா மைனஸ் 2n ப்ளஸ் இங்கே ஒரு 4n ஸ்கொயர் வந்துடுமா. ஏன்னா ஹோல் ஸ்கொயரில் 2 ஃபஸ்ட்டு பண்ணால் 4 n ஸ்கொயர் n ஸ்கொயர். இது மைனஸ் இன்ட்டு 2 இன்ட்டு 4 என்ன வரும் மைனஸ் 4 என்ன வந்துருமா ப்ளஸ். ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் 8n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் வரும் 12n ஸ்கொயர் மைனஸ் 2n மைனஸ் 4 மைனஸ் 6n ப்ளஸ் 1. என்ன பண்ண போறோம்னா இந்த சம்மேஷன் உள்ள மல்டி பண்ண போறோம் சரிங்களா. சம்மேஷன் உள்ள மல்டி பண்ணோம்னா இந்த கான்ஸ்டன்ட் நீங்க வெளியே எடுத்துடலாம். சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர் வந்துடும். அந்த கான்ஸ்டன்ட் நீங்க வேணா வெளியே எடுத்துடலாம். ஏன்னா இந்த சம்ம நீங்க வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ 12 போட்டு 1 ஸ்கொயர் போறீங்க ப்ளஸ் 12 போட்டு 2 ஸ்கொயர் போறீங்க. என்ன பண்ணலாம், நமக்கு இந்த 12 கவனம் வெளியே தரலாம் இல்லையா, அதான் சொல்றோம். அதே போல என்ன பண்ணலாம் 6 சம்மேஷன் ஆஃப் n பிளஸ் பண்ணுங்க சம்மேஷன் ஆஃப் 1. நம்ம 12 சம்மேஷன் n ஸ்கொயர் காமன் நமக்கு தெரியல, என்ன வரும் நமக்கு n இன்ட்டு n plus 1 2n plus 1 by 6 சரியா மைனஸ் 6 இந்த சம்மேஷன் என்ன ஃபார்முலா வந்து n இன்ட்டு n plus 1 by 2 சரியா பிளஸ் சம்மேஷன் 1 அர்த்தம் இங்க எத்தனை டேர்ம் இருக்கு n டேர்ம்ஸ் இருக்குல்ல 1 plus 1 plus 1 plus எத்தனை வரும் n 1 வரும்
2 1 கூட்டினா 2 3 1 கூட்டா 3 அப்போ அதே மாதிரி n 1 அப்ப என்ன வரும் n வந்துடும் சரிங்களா இப்போ n போட்டுருங்க நீங்க கேன்சல் பண்ணலாமா 3 வருமா நீங்க கேன்சல் பண்ண உங்களுக்கு 2 2 இன்ட்டு மல்டி பண்ணலாமா n இன்ட்டு n ஸ்கொயரா ப்ளஸ் n இன்ட்டு 2n ப்ளஸ் 1 இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு மைனஸ் 3 எல்லாம் மட்டும்னா மைனஸ் 3n இன்ட்டு n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n இந்த ப்ளஸ் n இங்கே இருக்கு இப்போ 2 இன்ட்டு இது மல்டி பண்ணலாம் நமக்கு n ஸ்கொயர் இன்ட்டு 2n வரும் 2n கியூபா அதே மாதிரி நெக்ஸ்ட் n ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் n ஸ்கொயர் அது போல் ப்ளஸ் n இன்ட்டு 2n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 2n வந்துருமா என்ன வரங்க 2n கியூபா n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ஸ்கொயர் 3n ஸ்கொயரா ப்ளஸ் n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 2n 2 மட்டும் பண்ண வரும் 4n கியூப் ப்ளஸ் இந்த 6n ஸ்கொயர் ப்ளஸ் 2n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 2n ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சலாம் இப்போ 4n கியூப் ப்ளஸ் என்னது 6n ஸ்கொயர் மைனஸ் 3n ஸ்கொயர் சொல்லும்போது ப்ளஸ் 3n ஸ்கொயர் வந்துடும் இதான் நமக்கு வந்து எஸ்என்கான ஃபார்முலா இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு செகண்ட்ஸ் என்ன கேட்குறேன்னா 8 டேர்ம்ஸ் கேட்குறாங்க அப்போ 8 டேர்ம்ஸ் சம்மு என்ன அர்த்தம் S8 கேட்குறாங்க அப்போ 4ன்றது 8 கியூபா மைனஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயர் இப்போ 8 போகலாமா 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 64 64 இன்ட்டு 8 32 3 48 51 அப்போ இந்த 51 மைனஸ் 3 இன்ட்டு 64 மல்டிபிளமா 3 2 4 8 4 1 4 20 மைனஸ் இது வரும் 3 4 12 1 18 90 பார்க்கலாமா 3 4 8 எஸ் சார் ப்ளஸ் தானே இது ப்ளஸ் ஆட் பண்ணலாமா 192 10 1 போட்டால் 10 14 2 உனது 2240 வரும் ஆன்சர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எஸ்என் கண்டுபிடிச்சிருங்க அப்புறம் அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் n 8 நீங்கள் செட் பண்ணுங்க 8 டைம்ஸ் வச்சுருங்க